ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சந்தோஷமான இந்த காலை வேளையிலே நாம் யாவரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த போவதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நல்ல நாளில் நாம் ஒரு மனதாய் கூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சென்ட் ஜான்ஸ் திருச்சபை மந்தவெளியில் உள்ள சென்ட் ஜான் திருச்சபை சார்பாக நானும் என்னுடைய அன்பான மனைவியும் உங்கள் அன்பு சகோதரர் தினத்துதராஜா ஆகிய நானும் என் அன்பான மனைவியும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை முகமுகமாய் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். என்னோடு இணைந்திருக்கிற அன்பான சகோதரர் பாபி என்று அன்பாய் அழைக்கக்கூடிய கெனடி அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் கெனடி பிரதர். அதே போல் எங்கள் அன்பான அண்ணன், என்னோடு கூட பிறந்த அண்ணன் சுரேஷ் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சுரேஷ் அண்ணன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் என் அன்பு பிஜிபி உஷா அக்காக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உஷா அக்கா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பான அப்பாவுடைய அன்பு தங்கை சரோஜா அத்தா என்னோடு கூட இணைந்திருக்கிறாங்க. சரோஜாத்த ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பூரிலிருந்து இணைந்திருக்கிற அன்பான பிரியா அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ பிரியா. ஆக நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பான மனோஜ் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான லிண்டா அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான மிஸ்ஸஸ் ராஜ்குமார் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான ஷாலினி ஜெயராஜ் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்பு சகோதரர் அருண்குமார் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அருண்குமார் ஐயா. அதே போல் ரூத் சுனிதா மேடம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இந்த நாளிலே ரொம்ப மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் களி கூர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் இந்த ஃபேஸ்புக் லைவை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல ஷேர் செய்யும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைகிற ஒவ்வொருவருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இணைகிற ஒவ்வொருவரும் நீங்கள் என்னோடு இணைந்திருப்பதை நான் அறிந்து கொள்ள நீங்கள் சாட் செய்யும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சந்திரசேகர் ஐயா, பிரைஸ் தி லார்ட் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேவன் இந்த நாளிலே நாம் சந்தோஷமாய் மகிழும்படியாய் சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்ற வேத வசனத்தின்படி நாம் சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். இணைந்திருக்கிற அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. அதே போல் அன்பான மதுரையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம். யோசுவா நம்முடைய இணைகிற அன்பான ஹேமா, பிரைஸ் தி லார்ட் ஹேமா, காட் பிளஸ் யூ. யோசுவா 1:15 வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1:5 வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்ல யாரிடத்துல சொல்லுகிறார்? நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூடயும் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை யாரிடத்துல சொல்லுகிறார்? சொல்லுங்க பாப்போம். நீங்கள் நம்ம சொல்ல வேண்டாம், நீங்கள் யாராவது டைப் பண்ணி யார் கூட இருக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். சாமுவேல் பால் மாணிக்கம் பிரதர், காட் பிளஸ் யூ. அவர்
யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுங்க, நான் மோசையோடு கூட இருந்தேன், நீ பயப்படாதே, நான் மோசையோடு கூட இருந்ததை போல நான் உன் கூடையும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசையோடு கூட இருந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை கைவிடவே மாட்டார், நம்ம கூடவே இருப்பேன்னு சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த பாடலை பாட போறீங்க. அதுக்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம். மட்டும் எங்களை நடத்தின எபினேசர், இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொன்ன வார்த்தையின்படி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும் அப்பா. ஆம் சுவாமி, உம்முடைய நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலியமா எங்களோடு கூட இடைப்படும், எங்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியான பெரிய காரியங்களை எங்கள் தேசத்திலே நீர் செய்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் இறங்கும்படியாக இயேசுவின் மூலம் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட இணைந்திருக்கிற ரஜிலாவதி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ரவிச்சந்திரன் ஐயா, பிரைஸ் தி லார்ட். ரவிச்சந்திரன் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான பிரகாஷ் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான சாமுவேல் பால் மாணிக்கம் பிரதர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஹேமா, காட் பிளஸ் யூ. என் அன்பு அண்ணன் சுரேஷ் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஒரு மனதாய். அன்பான ஜனகர் ஜோசப் பிரதர், காட் பிளஸ் யூ. டுடே இஸ் யுவர் பர்த்டே. இந்த நல்ல பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த சந்தோஷமான நாளில் அன்பான ஜனகர் ஜோசப் பிரதருக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை திரைப்படுத்துகிறோம். நானும் என் மனைவி இணைந்து சொல்லுகிறோம். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜனகர் ஜோசப் பிரதர். காட் பிளஸ் யூ. லெட் திஸ் டே அண்ட் லெட் திஸ் year be a blessed year for you and your family. Praise the Lord. Hallelujah. God bless you. Praise the Lord. ஆக இந்த நல்ல சந்தோஷமான நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். வாசிக்க கேட்டோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாவுக்கு சொல்லும் போது அழகாய் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். இந்த நல்ல நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு யோசுவாவோடு கூட இருந்ததை போல நான் உங்கள் அனைவரோடும் நான் சதா காலமும் இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அன்பான லீலா தாமஸ் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஐயா, பிரைஸ் தி லார்ட். லீலா தாமஸ் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. இருதராஜ் ஐயா, காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருடைய அன்புக்காகவும் உங்களுடைய அன்பான என்னையும் என்னுடைய ஊழியத்தை நீங்கள் நேசிப்பதற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் ராபர்ட் அண்ணன், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ராபர்ட் அண்ணன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ராபர்ட் அண்ணன், இதை பார்க்கிற அத்தனை பேரும் நீங்கள் உலகம் முழுவதும் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியா இதை நாம் லைக் செய்வோம், ஷேர் செய்வோம். அது மாத்திரம் யூடியூப்ல இந்த செய்தியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த நல்ல நாளிலே நம்மோடு பேசுகிற தெய்வம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டாக தான் இது இருக்கும். ஏன்னா நல்ல சுலபமாய் பாடக்கூடிய பாடல். அது மாத்திரம் ரொம்ப தெய்வ பிரசனம் நிறைந்த ஒரு பாடல். ஆக நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடப் போகிறோம். என்னோடு கூட இணைகிற அன்பான என் அன்பு சகோதரி கீதா அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரி. கீதா, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம் கடந்து செல்லும். நம்மோடு இணைகிற
ஆஷா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆஷா மேடம், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. ஆக இந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் என் ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, சொல்லுங்க. உயிரற்ற வாழ்க்கையில் என் ஜீவனானிரே, என் ஜீவனும் நீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. சொல்லுங்க, என் வெளிச்சமும் நீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் ஜீவனும் நீரே, என் வெளிச்சமும் நீரே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. எல்லாம் சொல்லுமா, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. சொல்லுங்க, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. சொல்லுங்க, என் அப்பாவும் நீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எல்லாம் சொல்லுமா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. சொல்லுங்க, இங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். சொல்வோம், ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானிரே, சோதனையின் நேரத்தில் நீ நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானிரே, சோதனையின் நேரத்தில் நீ நண்பரானிரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே. என் வைத்தியரும் நீரே. சொல்லுங்க, என் நண்பரும் நீரே. நீங்க இல்லாம நாங்க வாழவே முடியாது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீங்க இல்லாம நாங்க வாழவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசு இல்லாம, நீங்க இல்லாம நாங்க வாழவே முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். அவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. அனுபவித்து சொல்லுகிறேன், அவர் இல்லைன்னா வாழவே முடியாது. அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு விசேஷித்த வாழ்க்கை. அவரோடு கூட வாழும்போது அந்த வாழ்க்கையின் அர்த்தமே, அந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதமே தனி. ஆக அதை உணர்ந்து நாம் எல்லாரும் ஒரு மனதாய் தேவனை நாம் ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பான ஜெமி சாமுடைய அன்பான மனைவி ஜெமிக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர். விஸ்வநாதன், காட் பிளஸ் யூ விஸ்வநாதன் பிரதர்.
பிரைஸ் தி லார்ட். அதே போல் தனசிங் ராணி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் அன்பான கல்பனா சிஸ்டரும் அவருடைய அன்பு கணவர் பாபுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் என் அன்பு சகோதரர், அதிகமாக என்னை நேசிக்கக்கூடிய அன்பான லயனேஷ் பாபு பிரதர், காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட். கல்பனா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். அதே போல் ஜனகஸ் பிரதர், காட் பிளஸ் யூ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிஷப் பேட்ரிக் ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக இந்த நல்ல நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பான மேடம் சுஸ்லி மேடம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரர் ஆண்டனி ராஜ்குமார் அவர்கள் தினத்துது பத்திரிகையில் ஒரு நிருபராய் பணியாற்றி உலகத்தை கலக்கிய அன்பு சகோதரர் ஆண்டனி ராஜ்குமார் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மனைவிக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட இணைகிற நீங்கள் யாவரும் இந்த ஆராதனை மற்றவர்களும் பார்க்கும்படியாய் இந்த ஆராதனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின்படியே 1 யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி நாம் பார்க்க போகிற வார்த்தை, நான் உயிரோடு கூட நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்ம கூடவே இருப்பார். நம்மை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல, நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இந்த நல்ல நாளில் நம்மோடு கூட இணைந்திருக்கிற அன்பான ராஜேஷ் கண்ணா, எசேக்கியல், அன்பான பிரதர் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையில் இந்த நாளில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் உணரப்போகிறோம். நான் மோசையோடு கூட இருந்ததை போல நம்மோடும் தேவன் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். யோசுவாவோடு இருப்பேன் என்று சொன்னார். நம்மோடு கூடயும் இந்த நல்ல நாளில் 6 மாதங்களாய், எனக்கு தெரிந்த 5 மாதங்களுக்கு மேலாய் நாம் இந்த கொரோனா வைரஸ்க்கு அந்த கொடிய நோயினால், அந்த வைரஸினால், கொடிய வைரஸினால் நாம் எல்லாரும் அரசாங்கத்துடைய உத்தரவுக்கு இணங்கி நம்முடைய வீடுகளிலே நாம் தஞ்சம் கொண்டு இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தை குறைக்கும்படியாய் நாம் தஞ்சம் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னம் இல்லாமல், அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. கொரோனா வைரஸ் போன்ற கொடிய நோய்களை தேவன் இந்த உலகத்திலே அனுமதி கொடுக்கிறார். கொடிய பஞ்ச காலங்களை தேவன் அனுமதி கொடுக்கிறார். கொள்ளை நோய்களை இந்த உலகத்திலே தேவன் அனுமதிக்கிறார். அழிவுகளை தேவன் இந்த உலகத்திலே அனுமதிக்கிறார். காரணம், ஒரு சுனாமி என்ற ஒரு பயங்கரமான ஒரு அழிவை நாம் சந்தித்தோம். இந்த உலகத்திலே பார்ப்போமானால் வேத புஸ்தகத்தில் நோவா வாழ்ந்த காலங்களிலே மனிதர்கள் பாவம் செய்தார்கள். மனிதர்களை தேவன் அழித்து, மனிதர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாத நிமித்தமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய அழிவை தேவன் உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, அவர் நம்ம கூட இருக்கிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அவர் நம்மை கண்டித்து நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதித்து அவர் நம்மை அற்புதமாய் நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆக இந்த நல்ல நாளிலே மோசையோடு ஒரு தகப்பனை போல மோசையோடு கூட இருந்தார் என்பதை நாம் அறிவோம். உபாகமம் புஸ்தகம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது திருவசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல அவர் சுமந்து வந்தார். தகப்பனை போல மோசே வழி நடத்தினார்.
மோசே மூலியமாக தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர் சுமந்தார்னா அந்த அன்பே தானே. அவர் சுமப்பதை இந்த உலகம் உணரணும். அவர்தான் நம்மை சுமக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். மனிதர்கள் தெய்வம் நம்மை சுமப்பதை அறியாமல் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. எங்கள் அன்பான சுவிசேஷகர், அன்பான இவாஞ்சலிஸ்ட் தங்கதுரை ஃப்ரம் முடிச்சூர், தங்கதுரை ஐயா, SR முடிச்சூர், தங்கதுரை ஐயாவுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர் பாருங்க, இந்த வசனத்தில் அந்த 31 வசனத்தை நாம் திருப்பி வாசிப்போமானால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் உங்களை வாசிங்க. மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு நான் ஒரு நாள் எனக்கு 4 பிள்ளைகள், ஆனால் 2 பிள்ளைகள் இருக்கும்போது சிறு பிள்ளை, இப்போ அந்த பிள்ளை அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் ஒரு பிள்ளையை பெற்று எனக்கு இப்போ பேர பிள்ளைகள்லாம் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சொல்லக்கூடாது, பேர பிள்ளை இருக்கிறான். அவனுக்கு 2.5 வயது ஆகுது. ஆனால் என் மகன் சிறு வயதில் இருக்கும்போது இந்த ட்ரேட் சென்டர் என்று சொல்வார்கள், ட்ரேட் ஃபேர், அதாவது பீச், மெரினா பீச் தாண்டி அப்படியே போயிட்டு இருந்தா அங்கே ஒரு ட்ரேட் ஃபேர் நடத்துவாங்க. இந்த பொங்கலுக்கு முன்பாக அந்த ட்ரேட் ஃபேர் நடக்கும். அப்போது அந்த ட்ரேட் ஃபேர் நடக்கும்போது ஆசையாய் 1996-98 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பொழுது என்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு நாங்கள் ட்ரேட் சென்டரில் போய் அந்த ட்ரேட் ஃபேரில் போய் எல்லாருக்கும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம். அப்போது ரொம்ப தூரம் நடக்க முடியாது, பிள்ளைகள் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஒரு மகளை என் அன்பான மனைவி சுமந்தால் என் மகனை நான் தோளுக்கு மேலே இப்படி இங்கே வைத்து கொண்டு சுமந்து அவனுக்கு அந்த ட்ரேட் ஃபேரில் எல்லா ஸ்டாலையும் அவனுக்கு காட்டிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைக்கு இருந்த சந்தோஷம், அப்பா நம்மை சுமக்கிறார், எங்கள் அப்பாவுக்கு மேலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எதை குறித்தும் நான் பயப்பட தேவையில்லை சொல்லி அவனுக்கு இருந்த சந்தோஷம். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பதை போல, அதாவது தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுதினமும் சுமந்து செல்கிறார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அன்பான நெல்சன் ராஜ்குமார் ஐயா இணைந்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியான இன்னும் அதிகமாய் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னும் அதிகமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் அவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மோடு இணைகிற அன்பான சாம் ஜெபத்துரை அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். அதே போல நம்மோடு இணைந்திருக்கிற தேவ ஊழியக்காரர் அன்பான என் அன்பு சகோதரர் ஜான் ரவிச்சந்திரன் ஐயாவுக்காக தேவனை ஸ்தோத்திர, கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற அன்பான ஜான் ரவிச்சந்திரன் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆக ஒரு தகப்பன் நம்மை சுமப்பதை போல தேவன் நம்மை சுமக்கிறார். ஆமென். அவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு கூட இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மோசையோடு கூட இருந்ததை போல, யோசுவாவை கூட இருந்ததை போல தேவன் இந்த நல்ல காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர் மதுரையிலிருந்து ஐ எம் வாட்சிங் என்று சொல்றாங்க. எஸ் சிஸ்டர், யூ ஆர் வாட்சிங். பிரைஸ் தி லார்ட். ஆஷா சிஸ்டர், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானே தேவனாகிய கர்த்தர். நான் யோசுவாவோடு கூட இருந்ததை போல, மோசையோடு கூட இருந்ததை போல நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று தேவன் திருவுளம் பட்டுகிறார். ஹல்லேலூயா. அதே உபாகமம் 1 அதிகாரம் 32-33 நாம் வாசிப்போமானால்,
உபாகமம் 1:32-33 வாசிக்க கேட்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்கதாக இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியினாலும் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மேக ஸ்தம்பத்தை கொடுத்து அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அவர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போகிறதுக்கு முன்பாக போய் நம் போக வேண்டிய வழியை செம்மைப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் நாங்கள் வெளியூர் போவோம். அப்போ சிலர்கிட்ட அட்ரஸ் கேட்போம். இப்படியே நேரம் போய் அப்படியே லெஃப்டில் போய் அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போயிடலாம். ஒரு நாள் அப்படி தான் நான் போயிட்டுருக்கிறேன். நேராக போய் லெஃப்டில் போய் ரைட்டில் போனால் சுடுகாட்டில் போய் நிற்கிறேன். ஐயோ, நான் போக வேண்டிய இடம் ஒரு திருச்சபைக்கு நான் போகணும், ஆனால் இந்த மனிதன் என்னை சுடுகாட்டுக்கு வழி காட்டிட்டாருன்னு சொல்லி நொந்து போனேன். நேராக அந்த கார் நேராக போய் சுடுகாட்டில் தான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் வழியே கிடையாது. இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. அப்புறம் ரிவர்ஸ் எடுத்து வண்டியை திருப்பி கடந்து. ஆக மனிதன் நம்மை வழி காட்டுவானால் மனுஷன் காட்டுற வழி அது வழி தப்பி நம்மை நடத்திவிடும். ஆனால் தெய்வம் காட்டுகிற வழியும் ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு போக வேண்டிய இடத்துல உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு மேக ஸ்தம்பத்தை கொடுத்து அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து உங்களை நான் நடத்தினேனே. ஹல்லேலூயா. ஆண்டு எப்படிலாம் நம்ம நடத்துறாரு பாருங்க. ஐயோ, வெயில் தாசியா இருந்தா மேக ஸ்தம்பத்தை கொடுக்கிறார். ஐயோ, இருளான நேரத்தில் அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அற்புதமாய் நம்மை நடத்துகிற தெய்வம். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், பயப்படாதீங்க. உங்களுக்கு வியாதி இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பயந்து கொண்டிருக்கலாம். இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ என் வாழ்க்கையில வழக்குகள், நிம்மதி இல்லை, என்னுடைய குடும்பம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, வேதனையோடு வாழ்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ சில நேரங்களில் மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்குது கொரோனா என்று உடனே நீங்கள் பயந்து விடுகிறீர்கள். சிலர் பயப்படாதீர்கள். ஏன்னா நமக்கு முன்பாக சென்று நம்மை செம்மையான வழிகளை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்த அதே தேவாவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். வழக்குகளை கண்டு பயந்து விடாதீர்கள். ஐயோ எனக்கு நல்ல ஒரு வருமானம் இல்லையே, கடன்பட்டு பாரத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லி பயந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். மோசையோடு கூட இருக்கிற தெய்வம் உங்களோடு கூடயும் இருப்பார். ஹல்லேலூயா. நம்மோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் அன்பான ஜோஷுவா பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன எலிஷா, சின்ன எழியா பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். God bless you. என் அன்பு அண்ணன் சுரேஷ் அண்ணன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனுஷிங் ராணி சிஸ்டர், God bless you. பிஷப் ஐயா, பிஷப் பேட்ரிக் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தமிழ் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று திருத்தணியிலிருந்து தமிழ் ஐயா, எங்கள் அன்பு தமிழ் ஐயா சொல்லி இருக்கிறார். ஆக மை டியர் பிரதர், மோசையோடு கூட இருந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை வியாதியோடு, மரண அவஸ்தையோடு, குடும்பத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? மரண இருள் உங்களை கவ்வி கொண்டு இருக்கிறதா? ஐயோ நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, எழுந்தா படுக்க போனா பயம் வருகிறது, எழுந்தவுடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனையை கண்டு பயந்து விடுகிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப அழகா சொன்னாரு, நான் தகப்பன் ஒரு பிள்ளை சுமப்பதை போல நான் உங்களை சுமப்பேன். அன்பாக இணைகிற அன்பான ஜோசப் ஆனந்த் பிரதர், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜோசப் ஐயா. ஆக அவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல நம்மை தூக்கி சுமந்து தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். அப்பாவை போல அப்பா நம்மை ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு ஒரு 42 வயது இருக்கும்.
அப்போது நான் எங்கள் அப்பா கூட உட்கார்ந்து, எங்கள் அப்பா டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா சாப்பிடும்போது பாலும் பழமும் போட்டு நல்ல சர்க்கரையெல்லாம் போட்டு பசைந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். எங்கள் அப்பா சாப்பிட்ற சாப்பாடை நான் பக்கத்தில் உட்காந்து அப்படியே ரசித்து பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா என்னோடு கூட பேசிக்கொண்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னை பார்த்து கேட்குறாங்க, மகனே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னேன். ஆனால் இந்த வயசுல நீங்கள் அழகாக பாலும் பழமும் சர்க்கரையும் போட்டு எவ்வளோ அழகாக சாப்பிட்றீங்கப்பா அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, மகனே ஒரு வாய் வாங்கிக்கப்பா அப்படின்றாரு. இருக்கணும்ப்பா நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு. இல்லை மகனே ஒரு வாய் வாங்கிக்கோ. எங்கள் அப்பா பசைந்து அந்த பாலும் பழமும் அப்படியே எடுத்து எனக்கு ஊட்டி விடும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் இருக்குது. ஐயோ, ஒரு அமிர்தத்தை சாப்பிடுவதை போல அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு சாப்பாடு. ஏன் தெரியுமா? அப்பா தன் பிள்ளைக்கு ஊட்டி விடும்போது, அப்பா தன் பிள்ளையை நேசிப்பதை இந்த உலகம் ஒருபோதும் மறந்து விடாது. தகப்பனுடைய அன்பை பிள்ளைகள் மறக்க முடியாது. பெற்ற தாயின் அன்பை இந்த பிள்ளைகள் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலாய் தகப்பனாகிய தேவன் என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தகப்பன் சுமப்பதை போல நான் உன்னை சுமப்பேன். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிற தெய்வம். இந்த நாளில் நமக்கு அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் நம்ம கூட இருந்தார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பைபிள்ல நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவா கர்த்தரோடு கூட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். பாருங்க, யோசேப்பு தன்னுடைய சொந்த உறவுகளால் வெறுக்கப்பட்டார். தன்னுடைய சொந்த உறவுகளால் யோசேப்பு தள்ளப்பட்டார். ஆனா இந்த யோசேப்பு கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தரோடு கூட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரும் யோசேப்போடு கூட இருந்தபடியால் அவன் காரிய சித்தி ஆனான், அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஒரு மகன், ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்வது, ஒருவர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் தேவ ஆவியானவர் அந்த மனிதனோடு கூட இருக்கணும். ஒரு மனுஷி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் அந்த மனுஷியோடு கூட இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர் அற்புதமாய் நம்மை நடத்துவார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்திற்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். எப்படிலாம் கவனிக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை, அத்தனை ஆயிரமான ஜனங்களை எப்படிலாம் கவனிக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்திற்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மோடு கூட இணைந்திருக்கிற எங்கள் அன்பான எட்வின் ஆசீர்வாதம் ஐயா, காட் பிளஸ் யூ. நல்ல தேவ ஊழியக்காரர், எனக்கு ஒரு தகப்பனை போல எட்வின் ஆசீர்வாதம் ஐயா. எங்கள் அன்பான தேவ ஊழியக்காரர், அவருடைய பேர் திடீர்னு மறந்துச்சு, என்ன நல்ல வல்லமையான ஊழியக்காரர், ஆல்வின் தாமஸ், பிரதர் ஆல்வின் தாமஸ், அவருடைய அன்பான தகப்பனார் எட்வின் ஆசீர்வாதம் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய எட்வின் ஆசீர்வாதம் ஐயா, God bless you. Praise the Lord. You are just praying for me and for my ministry, and even we love you so much ஐயா. God bless you. Praise the Lord. ஆக தேவன் நம்மை நேசிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆபத்தான நேரங்களிலே, வேதனையான நேரங்களிலே வழி நடத்தி அவர்களை கொண்டு வந்து பசியான நேரத்தில் வானத்திலிருந்து மன்னாவை அவர்கள் கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. ஆக தாகத்தை தீர்ப்பதற்காக மாறாவை மதுரமாய் மாற்றிய தெய்வம். அல்லேலூயா. மாறாவை மதுரமாய் மாற்றியது மாத்திரமல்ல, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அவர்களை பத்திரமாய் நடத்திய தெய்வம் அல்லவா? அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் அவரை கூடவே நம்ம வைத்து அவர் கூடவே நம்ம பயணம் செய்தார். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். இந்த உலகத்தில் எதை விட்டாலும் தெய்வத்தின் அன்பை மட்டும் விட்டு விடாதீங்க. எதை மறந்தாலும் தெய்வத்தின் அன்பை மறந்துடாதீங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி வரப்போகிறது. சீக்கிரமாய் திருச்சபைகள் திறக்கப்பட போகிறது. சீக்கிரமாய் திருச்சபைகள் திறக்கப்படும் போது தேவனை அலட்சியப்படுத்தாதீர்கள்.
சரியான நேரத்திற்கு ஆலயத்துக்கு வாருங்கள். சில நேரங்களில் நாம் சொல்கிறோம், எப்படா சர்ச்சு திறப்பாங்க, எப்படா சர்ச்சு. சரி, சர்ச்சு திறந்துட்டாங்க, அப்போ நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்காக வருமா? எல்லாவற்றிலும் நம்ம ஒழுங்கும் நேர்த்தியுமாய் இருப்போம். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மளை பார்க்குறாரு. என் பிள்ளை 8 மணி ஆராதனைனா 8 மணிக்கு வந்துடுறானா, என் பிள்ளை 8 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கெல்லாம் அவன் வந்துடுறானா என்று சொல்லி நம்மை கூடவே இருந்து கண்ணின் மணி போல் நம்மை பார்க்கிற தெய்வம். அப்படி நம்மளை பார்த்து நம்மளை சுமந்து வருகிற தெய்வத்தை நம்ம விட்டு 8 மணி ஆராதனைக்கு 9:30 வர்றாங்க, 10 மணிக்கு வர்றாங்க, 10:30 கூட வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விட்டு விடாதபடி ஒழுங்கும் நேர்த்தியுமாய் தேவனோடு கூட நாம் பயணம் செய்வோம். 8 மணி ஆராதனா ஒரு 10 நிமிடம் முன்பாகவாது போய் அதில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆக நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, சீக்கிரமாய் ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட போகிறது. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பான ஜவஹர் பெனி பிரதர், காட் பிளஸ் யூ. ஆக தேவன் நம்மை தகப்பனை போல நம்மை நடத்துகிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு ஃப்ரெண்டை போல, ஒரு நண்பனை போல, ஒரு சிநேகிதனை போல தேவன் யாத்ரா 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. எப்படி பேசுறார் பாருங்க. ஒரு நண்பன் கிட்ட நம்ம பேசும்போது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. வீட்டில் உம்மனு உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா நண்பனை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, டேய் எப்படா இருக்கிற, எவ்வளோ சந்தோஷமா அந்த வார்த்தைகள்லாம் வாடா போடாண்டு அவ்வளவு அன்பான வார்த்தை. ஏன்னா நண்பன் கூடவே நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடிய நண்பன். இந்த வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. My dear brother, my dear sister, he is a good friend for us. அவர் நமக்கு ஒரு நல்ல நண்பர். அநேக நேரங்களில் எனக்கு என்னுடைய வீடு ஓஎம்ஆரில் இருக்குது. நான் ஓஎம்ஆரில் இருந்து என்னுடைய நிர்வாகத்திற்கு நான் கடந்து போக 2 மணி நேரம், குறைந்தது 1.5-2 மணி நேரம் ஆகும். வெள்ளிவாக்கத்துக்கு நான் போகணும். அப்போ போகும் வழியெல்லாம் நானே செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு போவேன். சில நேரங்களில் என் டிரைவர் வைத்து போவேன். எப்படி போனாலும் சரி, நான் அந்த பயணிக்கிற நேரத்தில் எப்போதும் தேவனோடு கூட ஒரு ஃப்ரெண்ட் இடத்துல ஒரு நண்பன் இடத்துல பேசுவதை போல தேவன் என்னோடு பேசுவார். நானும் தேவனோடு பேசுகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை தேவன் எனக்கு கொடு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு, இந்த வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு பேசினார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல சிநேகிதனை போல மோசையோடு கூட இருந்தார். ஒரு நல்ல ஃப்ரெண்டை போல அவர் மோசையோடு கூட பேசினார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் மோசேக்கு கிடைத்தது. காரணம், தேவன் நம்மோடு சிநேகிதனை போல இருக்க விரும்புகிறார். ஆக தேவனும் மோசையோடு சிநேகிதனை போல இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவர் மோசே இடத்துல அன்பு இருந்த காரணம் என்ன தெரியுமா? மோசே இடத்துல தேவன் மீது ஒரு பயமும் பக்தியும் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமும் மோசே இடத்துல காணப்பட்டது. மை டியர் பிரதர், ஆபிரகாம் இடத்திலும் அப்படிதான் இருந்தார். ஆபிரகாமையும் தேவன் அப்படியாகவே ஒரு சிநேகிதனை போல இருந்தார். ஆபிரகாமை கூட யாக்கோபு புஸ்தகத்தை நாம் பார்ப்போமானால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் ராஜ்குமார் பிரதரை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஐ எம் so happy that you are joined from Tuticorin. God bless you ஐயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது திருவசனத்தை வாசிப்போம்.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசித்தது அது நீதியாக அவருக்கு எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம்! ஆபிரகாம் தேவனுடைய friend. What a friend we have in Jesus. Hallelujah. ஆண்டவர்கிட்ட நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட். அவர் பயபக்தியோடு அவரை நாம் சேவிக்கிறோம். பயம் இருக்குது, பக்தி இருக்குது, அது நல்லது. ஆனா அவர் இஸ் a good friend for us. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் இலங்கையில ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்துக்கு நான் கடந்து போவேன். அதாவது அந்த ஊழியத்தில் ராஜேந்திரம் ஐயா, இலங்கை கொழும்பில் உள்ள இயேசு விடுவிக்கிறார் இல்லையே, அது நம்ம இயேசு ஜீவிக்கிறார், மன்னிக்கிறேன், இயேசு ஜீவிக்கிறார் என்ற ஊழியத்தில் அன்பான ராஜேந்திரம் ஐயாவுடைய ஊழியத்திற்கு நான் அடிக்கடி கிளம்பி போவது உண்டு. அந்த ஊழியத்தில் கலந்து கொள்வது உண்டு. அப்போது இலங்கை ராஜேந்திரம் ஐயா அழைக்கும் போது அவரிடத்துல பேசுவதற்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னா தேவ பிரசன்னம் நிறைந்தவர். அவரோடு கூட தன்னுடைய சொந்த மனைவி, சொந்த பிள்ளைகள் கூட பேசுவதற்கு பயப்படுவாங்க. அவரோடு கூட பேச வேண்டுமானால் ஒவ்வொருவரும், விசுவாசிகளும் அந்த சபை மக்களும் அதிகமான ஒரு பயத்தோடும் பக்தியோடும் அவரோடு கூட நெருங்குவார்கள். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், எனக்கு பிடித்த காரியம் என்னன்னா அவரிடத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், அந்த தேவ பக்தி எனக்கு அதிகமாய் பிடிக்கும். அவர்கிட்ட நான் தைரியமாய் போய் பேசுவேன். அவருடைய ரூம்ல போய் உட்கார்ந்து ரொம்ப சர்வ சாதாரணமாய் பேசுவேன். அப்போது அவருடைய மனைவி அன்பான அம்மா அவர்கள், பாஸ்டர் அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் ஆச்சரியமாய் பார்ப்பாங்க. ஐயோ, யாருமே பேச பயப்படுவாங்களே, இவர் இவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படி சொல்லி ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்போ அவர் பேசும்போது அவருக்கு இருந்த அந்த சந்தோஷம், அவருக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி, அவர் என்னோடு கூட ஒரு சிநேகிதனை போல பேச ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். ஆண்டவர் நமக்கு ஒரு சிநேகிதர். அவர்கிட்ட ஒரு பரிசுத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் பரிசுத்தர். நம்ம பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் அவர்கிட்ட நெருங்கணும். அது நல்லது. ஆனாலும் அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் உண்டு. அவர் நம்மை சிநேகிதனை போல நம்மை நேசிக்கிற தெய்வம். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆக ஒரு நல்ல சிநேகிதனை போல மோசையோடு கூட இருந்த தெய்வம் ஆபிரகாமை பார்த்தும் இந்த வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனிடத்துல சிநேகிதனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் கிட்ட நான் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒருவர் தேவனோடு முகமுகமாய் பேசிய ஒரு பக்தன் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர் அன்பான டைட்டஸ் மோகன் ஐயா ஃப்ரம் திருவள்ளூர், எங்கள் அன்பான டைட்டஸ் ஐயா அவர்கள் இணைந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அன்பான டைட்டஸ் ஐயா ஒரு நல்ல வல்லமையான தெய்வ ஊழியர். உங்களோடு கூட பேசுவதில் இணைவதில் அதிகமாக சந்தோஷம். அதே போல் கோபி யோபு பிரதர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். அதே போல் பால் விஸ்வாசம் பிரதர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆக இந்த ஆபிரகாம் கிட்ட நான் பார்த்து ரொம்ப பிடித்த காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனோடு முகமுகமாய் சஞ்சரித்தார். வேதத்தில் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் தேவனோடு முகமுகமாய் சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:33 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் போயிட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி. இந்த ஆபிரகாம் கிட்ட ஒரு பழக்கம் தெரியுமா? ஆண்டவர்கிட்டயே ஒரு பெரிய ஒரு அன்பு இருந்தது. என்ன தெரியுமா? ஆபிரகாமோ தேவனோ ஆபிரகாமை பார்க்க அவர் இறங்கி வருகிறார். ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் கிட்ட பேச தேவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசினார். ஹல்லேலூயா. ஐயோ, 40 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்காமல் விட்டு விடுவீரோ
5 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்காமல் விட்டு விடுவார். அதுதான் பாருங்க, இருவரும் முகமுகமாய் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. This is a great, ஒரு பெரிய blessing என்று சொல்லலாம். It's a great blessing to the Abraham. ஹல்லேலூயா. 2 பேரும் அப்படியே ஒரு என்ன சொல்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசுவதை போல, ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ரொம்ப அழகாக நாம் பேசுவோம், இல்லைன்னா ஒரு அழகான ஒரு கார்டனில் உட்காந்து பேசுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தா, தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசினான். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், யாரும் தெய்வத்துக்கிட்ட முகமுகமாக பேச முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பிரகாசம், அவர் பரமண்டங்களில் இருக்கிற பிதா. அப்படிப்பட்ட பிதாவாகிய பிரகாசத்தை பெற்ற அந்த பிதாவாகிய தேவன் ஒரு நாள் ஆபிரகாமோடு முகமுகமாய் பேச, அந்த ஒரு மீட்டிங், அந்த கான்ஃபரன்ஸ் பிட்வீன் ஆபிரகாம் அண்ட் ஜீசஸ், தேவன் பிதாவாகிய தி காட் ஃபாதர், அவர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசியதை பார்க்கிறோம். என் அன்பு சித்தப்பா மகன் வினோத் குமார், காட் பிளஸ் யூ வினோத் குமார், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னை அடிக்கடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் வினோத், காட் பிளஸ் யூ. அதே போல் ரமேஷ் ஐயா, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், பிரைஸ் தி லார்ட். அதே போல் கிறிஸ்டின் கெனிஸ்டின், காட் பிளஸ் யூ கிறிஸ்டின் கெனிஸ்டின் பிரதர், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆக பாருங்க, இறங்கி வந்து மோசே ஆபிரகாமோடு தேவன் சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெறணும்னா ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நம் ஜெப நேரம். நம்ம எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவாய் நம்ம ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஆமென். தேவன் நம்மோடு முகமுகமாய் இறங்கி வந்து பேசுவார். நேற்று தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார், கேளுங்க. நேற்று ஆண்டவர் என்னோடு பேசும்போது சொன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு காலையில ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி வசனங்களை பார்த்து லைக் பண்ணுவதும் உண்டு. அப்படி வசனத்தை பார்த்து லைக் பண்ணும்போது, நான் அவர்களோடு கூட இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருந்து அவர்கள் அதிசயத்தை காணும்படியாய் பெரிய காரியங்களை உனக்காக செய்வேன். அல்லேலூயா. அப்படி ஒரு வசனத்தை வாசித்து ஆச்சரியப்பட்ட, என்ன ஆண்டவர் என் கூட இருப்பேன்னாரு, இந்த வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாரு. இப்போ நீ காலையிலே வசனத்தின் மூலியமா உறுதிப்படுத்துறாரு, நான் உன் கூட இருந்து பிறர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் உனக்கு அதிசயத்தை காணும்படியாய் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் காலையிலே சொல்லுகிறார். அதே போலதான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் எப்போ அவர் கூடவே இருக்கிறீங்களோ அவ்வளவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுரேஷ் அண்ணன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆக நம்ம ஜெப நேரங்களிலே தேவனோடு பேசுவோம். எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த பாடலும் உண்டு. அருமையான மோசஸ் ராஜசேகர் ஐயா எழுதிய அந்த பாடல், எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் இயேசுவோடு நான் பேசுவேன், அவரும் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே என்ற அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த காரணம், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் தேவனோடு நான் முகமுகமாய் பேசுவேன், நானும் பேசுவேன், அவரும் பேசுவார், இருவரும் சந்தோஷம். ஒரு நாள் அப்படிதான், நான் காரை வேகம் சொல்ல முடியாது, ரொம்ப வேகமும் கிடையாது, என்ன மிஞ்சி போனால் ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருப்பேன். ஆக ஒரு பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு ஜங்ஷன் ஆகி இருந்திருக்குது. அப்போது நான் போயிட்டு வேகமாக அந்த வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ராஜா கொஞ்சம் ஸ்லோ பண்ணு, வண்டி வேகத்தை குறை அப்படின்றாரு. உடனே என்ன ஆண்டவர் சொல்றாரு, வேகத்தை குறைத்து, நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வேகத்தை குறைத்த உடனே அந்த ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா திடீரென்று வேகமாய் ஒரு சகோதரன் ஒரு சைக்கிள்ல சர்ரென்று கிராஸ் பண்றாரு. அந்த வேகத்தை நான் குறைக்கல. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த சகோதரனை நான் என்னுடைய வாகனத்தில் இடித்திருப்பேன். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசுகிற தெய்வம், அவர் பேசும் தெய்வம், ஒரு சிநேகிதனை போல தேவன் பேசுவார். ஆக அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய இந்த அனுபவம்லாம் பெறணும்னா நீங்கள் நிறைய நேரம் ஜெபிக்கிற அனுபவம், நிறைய நேரம் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம்லாம் உங்களுக்கு வர வேண்டுங்க. அப்படியா இருப்போமானால் நாம் அவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவழிக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்ம கூட இருந்தார்னா நம்ம ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை இழக்கவே முடியாது. தேவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் தான். நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பயணம் செய்வோம், ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட பயணம் செய்வோம். அவர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் அவரோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு வாட்டி இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை என் சிநேகிதர் என்று அழைக்கப் போகிறேன். அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, சீஷர்களை பார்த்து, என்னம்மா அவர் தனது சீஷர்களை பார்த்து சொல்றேன், இனிமேல் நான் உங்களை எல்லாரும் சிநேகிதர் என்று அழைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆக he wants to be a friend. He wants to be a friend for us. அவர் நமக்கு ஒரு நல்ல நண்பராய் இருக்கவே. சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், சத்தமா வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று யோவான் எந்த வசனம் சொல்லுங்க? யோவான் 15:14. யோவான் 15:14 சொல்லுகிறது அந்த வசனம். நான் கற்பிக்கிறதை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால், செய்வீர்களானால் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன். ஆண்டவர் சொல்வதெல்லாம், ஆண்டவர் எப்படி சொல்வார் தெரியுமா? ஊழியக்கார் மூலியமாய் சொல்லுவார், வேத வசனங்கள் மூலியமாய் சொல்லுவார், பாடல்கள் மூலியமாய் சொல்லுவார். சில நேரம் நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது பாடல்கள் இப்படியாக வரும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட அப்போ அந்த பாடல் வரும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும். ஆண்டவர் பாருங்க, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அப்படியா தேவன் சில நேரங்களில் நம்மோடு பேசுவார். அந்த பேசுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டவருடைய வேத வசனங்களை கீழ்ப்படிந்து நம் நடக்கும்போது, அவர் மோசையோடு கூட இருந்த தெய்வம், யோசுவாவோடு கூட இருந்த தெய்வம், யோசேப்போடு கூட இருந்த தெய்வம், ஆபிரகாமோடு கூட இருந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறது. ஆமென். யாத்திராகமம் 34:10 வாசிப்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமென். பாருங்க, இந்த மாதிரி குவாரண்டைன் நாட்களில் இந்த மாதிரி ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தர்கிட்டையும் பார்க்க முடியாது, நண்பர்களை பார்க்க முடியாது, பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியலையே, எவ்வளோ வேதனை இருக்கும். எப்பப்பா ஸ்கூல் திறக்கும், எப்பப்பா ஸ்கூலுக்கு போவோம், எப்பப்பா காலேஜ் திறப்பாங்க, எப்பப்பா காலேஜுக்கு போவோம். ஒருத்தரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை, உறவுகளை பார்க்க முடியாத நிலைமை, ஊழியக்காரர்களை பார்க்க முடியாத நிலைமை, விசுவாசிகளை முகமுகமாய் பார்க்க முடியாது. இவ்வளோ பயங்கரமான நிலைமையிலும் ஆண்டவர் நம்ம எப்படிலாம் சுமந்து வந்தார், எப்படிலாம் நம்ம நடத்தினார். நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை கரம் பிடித்த தெய்வம் அல்லவா? அப்படிப்பட்ட தெய்வத்தோடு நிச்சயமாய் நான் சொல்கிறேன், அவ்வளவு அதிசயமாக நம்ம நடத்திய தெய்வம். ஆக தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்து
உங்களுக்கு அதிசயத்தை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிசயத்தை செய்ததை போல நான் உங்களுக்கும் அதிசயத்தை செய்வேன். நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ, எவ்வளோ வேதனையோடு கூட வீடுகளில் அடங்கி போய் இருந்தீங்களோ, இனி வருகிற நாட்கள் அது பயங்கரமான நாட்கள், அதிசயமான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். என் அன்பு சகோதரர் எட்வின் ஜெபராஜ் பிரதர் ஃப்ரம் துபாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். என் அன்பான எடினா, காட் பிளஸ் யூ எடினா. அன்பான எட்வின் ஜெபராஜ் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக மீகா 7:15 எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த வசனம் இது. மீகா 7:15 சொல்லுகிறது, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் எகிப்து நாட்களில் நடந்ததை போலவே நான் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல நாளில் அன்பான அருண்குமார் ஐயா அவர்கள் ஒரு வசனத்தை எழுதி, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அலங்கரித்து வைக்க, நம்மை தகப்பனை சுமப்பதை போல சுமக்க விரும்புகிறார். இந்த வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். 7:15 எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்ததை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு அதிசயத்தை காணும்படியாய் செய்வேன். அடிமைத்தனமான வாழ்க்கையில இருந்து, ஐயோ நம்ம இத்தனை நாட்கள் ஒரு 5 மாதமாய் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு அடிமையை போல வாழ்ந்தோம். இனிமேல் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை பண்ண போறாரு. அவர் நமக்கு காண்பிக்க போகிற காரியங்கள் இனிமேல் பயங்கரமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வாசிப்போம். வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இந்த வேத புஸ்தகத்தில் 366 வாட்டி நாம் பார்க்குறோம், பயப்படாதே, பயப்படாதே. அப்படி நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுவித்து தேவன் நமக்கு அற்புதமாய் நம்மை நடத்துகிறார். ஆகாரம் வேண்டும் என்று சொல்லும்போது மன்னாவை பொழிந்த தெய்வம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கேட்குறாங்க மக்கள், இஸ்ரேல் மக்கள் கேட்குறாங்க. நமக்கெல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா கவிச்சு எல்லாமே இருக்கவே மாட்டாங்க. ஐயோ, ஒரு சின்ன கவிச்சை எப்படி வனாந்தரத்தில் போய் நம்ம கவிச்சை கிடைக்கும்? ஆனால் ஆண்டவர் விடலைங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய ஆசையும் அவர் அற்புதமாய் அவர் ஆசையை நிறைவேற்றார். எப்படின்னா காடையை கொண்டு, எப்படி காடை தொப்பு தொப்பு தொப்புன்னு போடுறார். எங்கேருந்து வந்தது காடைன்னு தெரியல. அவ்வளோ பேருக்கு காடைகளை கொடுத்து திருப்தி ஆக்கினார். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்த தேவன் அதிசயம் செய்தார். அந்த வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்க. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நம்முடைய படிப்பில் அதிசயம் நடக்கணும், நம்முடைய வியாபாரத்தில் அதிசயம் நடக்கணும், நம்முடைய ஊழியத்தில் அதிசயம் நடக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும், நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் அதிசயம் நடக்கணும். ஐயோ, என்னுடைய வியாபாரம் தோய்ந்து கொண்டே போகிறது, அதிசயம் நடக்கணும் என்று விரும்புகிறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருங்க. யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் யோசேப்பு அடிமையாய் தான் இருந்தான், வேதனையோடு சிறைச்சாலை வாழ்க்கை தான் வாழ்ந்தான். ஆனால் யோசேப்பு விடலை, கர்த்தரை இறுக பிடித்து கொண்டான். யோசேப்பு கர்த்தரை இறுக பிடித்தது நிமித்தமாய் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கிடைத்த ஆசீர்வாதம், அந்த தேசத்திற்கு அதிபதியாய் கர்த்தர் கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்திய தெய்வம். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் படிப்பில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் வியாபாரத்தில், ஐயோ இந்த குவாரண்டைன் நாட்களில் என் வியாபாரம் எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அநேகத்தை இழந்திருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிச்சயம் உண்டு, என் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வார். என்னை வாழ வைக்கிற தெய்வம் நிச்சயமாக உங்களையும் வாழ வைப்பார். யோசுவாவை வாழ வைத்த தெய்வம், மோசேயை வாழ வைத்த தெய்வம், ஆபிரகாமை வாழ வைத்த தெய்வம் உங்களையும் வாழ வைப்பார். நிச்சயமாக உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது.
உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் 24 மணி நேரமும் உங்க கூட இருப்பார். ஏன் 24 மணி நேரம்? எல்லா வாரமும் தேவன் நம்மோடு கூட. எல்லா வாரம், எல்லா வருஷமும் தேவன் நம்ம கூட இருப்பார். என்ன எல்லா வருஷமும்? நம்ம ஆயுசு நாட்கள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருக்கவே விரும்புகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். அவர் நிச்சயமா நம்மளை அற்புதமாய் நடத்துவார். மோசேக்கு விரோதமாய் ஆரோமும் மரியாளும் மீரியாளும் ஆரோமும் மீரியாளும் எழும்பும் போது ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போது கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆதரவாய் பேசினார். ஆமென். என்ன வசனம் அது? என்னாகமம் 12ஆம் அதிகாரம். அப்படிதானே? என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 நினைக்கிறேன். வாசிக்க கேட்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசேக்கு விரோதமாய் ஆரோமும் மீரியாமும் எழுந்த போது ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது மோசேக்கு பக்கபலமாய் கர்த்தர் பேசுவதை பார்க்கிறோம். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களே இதை பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக யாரா எழும்பினா ஆண்டவர் சும்மா விட மாட்டாருங்க. நமக்கு பக்கபலமாய் இருப்பார், நமக்காக பேசுவார். ஆமென். மை டியர் ஸ்டூடெண்ட் ஷலிஷா மோனிகா, காட் பிளஸ் யூ மை டியர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நல்லா வரலன்னு கவலையாக இருந்தேன். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. சலிஷா, காட் பிளஸ் யூ டியர். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போமா? என்னாகமம் 12, 6, 7, 8 நினைக்கிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆரோன் 18, 19. ஆமா இல்லம்மா, 12, 6, 7, 8. அப்போது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படி பாருங்க, எப்படி பறிஞ்சு பேசுறாரு பாருங்க. இதுதாங்க, நீங்க ஆணுடைய பிள்ளையா இருந்தா ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். அவன் தாசனாகிய என் பிள்ளை மோசே அப்படிப்பட்டவன் இல்லை. எப்படி பாருங்க, வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாக பேசுகிறேன். நான் மறைவாலாம் பேச மாட்டேன். நான் மோசே கூட முகமுகமா பேசுவேன். இதுதாங்க. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தருடைய சாயலை. என்னங்க இது பாருங்க, முட்செடியில ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார் பார்த்தோம். இப்போ ஆண்டவரே சொல்றாரு, என் சாயலை மட்டும் பார்க்க மாட்டார், என்னுடைய சாயலை காண்பா, என்ன நான் நேரடியாக பேசுவேன் மோசே கூட. இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். ஆரோமையும் மீரியாமையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய பார்த்து இப்படி பேச உங்களுக்கு தைரியம் எப்படி வந்தது? எப்படி பயம் இல்லாம போச்சு? ஆண்டோடைய நல்ல கவனிங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க மேல நீங்க எப்பமோ அவங்களுக்கு விரோதமாக எழும்பவே கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு முகமுகமாக அவங்கள குறித்து குறை சொல்லிடக்கூடாது, மறைமுகமாக அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் வழக்காடுவார். பாருங்க, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. எப்படின்னு சொன்னாரு? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஆக என்ன ஒரு நண்பன் பாருங்க ஆண்டவர். எவ்வளவு அருமையான தெய்வம். நம்ம அவர் கூட இருந்தா அவரும் கூட இருப்பாரு. எதுலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இந்த நல்ல நாளில் நான் முடிக்க போகிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் கூட இருந்தா he will fight for us. அவரோடு கூட நாம் இருந்தா he will bless us. அவரோடு கூட நாம் இருக்கும்போது நம்மை சுமக்கும் தெய்வம். ஆமென். அவர் நம்ம ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்பு வைப்பார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை இந்த காலை வேளையில் நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் எவ்வளவு சந்தோஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். என்னுடைய அன்பான சபை விசுவாசிகள் மற்றும் அநேக விசுவாசிகள் சபை இல்லாமல்
மற்ற விசுவாசிகளும் மற்ற நண்பர்களும் என் அன்பு சகோதரர்களும் என் அன்பு சகோதரிகளும் என் அன்பான உறவுகளும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றியும் அன்பையும் தெரியப்படுத்துகிறேன். This is the day the Lord has given us. This is the day to rejoice in the presence of the Lord. கர்த்தர் இது உண்டு பண்ணிய நாள். இந்த நாளில் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இனி எல்லா தடைகளும் உடைப்பார். எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தும். I bless each and every one from this presence of the Lord. இந்த நேரத்தில் இந்த தெய்வ பிரசனத்தோடு உங்கள் ஒவ்வொருவரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி நீங்கள் கீழாகாதபடி மேலாகி நீங்கள் வாழாகாதபடி தலையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நாம் முடிப்போம். அன்பான சாந்தி சிஸ்டர், அன்பு மனைவி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கூட சுருக்கமாய் சொல்லி ஜெபித்து முடிப்பார்கள். அதற்கு முன்பாக கார்த்திக் பிரதர், காட் பிளஸ் யூ. அமலி ரெபிகா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. வினோத் குமார், வினோத், காட் பிளஸ் யூ வினோத். அன்பான ராஜா ஐயா, மெராக்களுடைய அப்பா மெராக்கள், அன்பான தங்கச்சி ராஜா ஐயா, மிஸ்ஸஸ் ராஜா ஐயா, தனசிங் ராணி சிஸ்டர், உஷா அக்கா, கர்த்தர் உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹேமா, சாந்தி சிஸ்டர் ஃப்ரம் மதுரை, பிரகாஷ் ஐயா ஃப்ரம் மதுரை, ஷாலினி, ஜெயராஜ் from Chennai, Arun Kumar Ayya from Chennai, Hema, Salisha, Maturida Jai sister, அன்பான பிரியா ஃப்ரம் திருப்பத்தூர், பிரியாவுடைய அன்பு கணவர் ரவி ஃப்ரம் திருப்பூர், அது மாதிரி என் அன்பான சுரேஷ், அப்புறம் நெல்சன் ராஜ்குமார் ஐயா போன்ற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இணைந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். Over to my dear wife. இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிற ஆசைப்படுறோம். ஒவ்வொருத்தரும் நல்லா நிறைய 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ஃபேஸ்புக்கில். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ்னாலே இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை தாண்டி. ஆமாம், ஏன்னா அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் உறவாக இருக்கும்போது, நண்பராக இருக்கும், கொசு அடிக்கிற கவலைப்படாதீங்க. ஆக தேவனுடைய பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பது எவ்வளோ சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஃப்ரெண்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரெண்டாக இருக்க ஆசைப்படுறோம். ஆனால் நமக்கு ரொம்ப ஆசை என்னென்னா ஆண்டவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து அது பெரிய ஒரு கிஃப்ட்டு. அது வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்? அவங்க சொன்னால் கிடைக்குமா, இவங்க சொன்னால் கிடைக்குமா, இல்லை ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் வேணுமா? ஆமாம், ஆண்டவரோட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும். இந்த அம்மா கூட நான் ஃப்ரெண்டு பிடிக்கும்போது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆமாம், அது வேற ஃப்ரெண்ட்ஷிப். சரி, அப்போ ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அவர் எனக்கு நண்பனாக இருக்கணும், சிநேகிதனாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற காரியம். நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். நீங்கள் செய்கிறது ஒரே ஒரு காரியம். நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் அனுப்புகிறோம். நம்மளுக்கு ஆண்டவருக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அவர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. என்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறாருன்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாக இருப்பீர்கள். அவர் இந்த ரிக்வெஸ்ட் நமக்கு கொடுக்குறாரு, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் செய்யுங்க. அப்போ யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுதான் யோவான் 13. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறாரு. நீங்க உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுங்க, அதை வந்து உடனே அக்செப்ட் பண்ணிடுங்க. ஆமே. யோவான் 13ல் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யணும். அப்போது ஆண்டவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. ஏன்னா அதுதான் அவர் சொல்கிறார். அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குறது. நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆண்டவரோடு எப்போது ஃப்ரெண்டாக இருப்போம். இந்த ஃப்ரெண்டு, சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. சாதாரண ஏதாவது ஒன்று சொல்லிட்டா. ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையாது. நம்ம வேதனையான சூழ்நிலையிலும், நம்ம கஷ்டத்துலையும், நம்ம கண்ணீர்லையும் நம்ம விட்டு அவர் போகவே மாட்டார். நம்ம கூடவே இருந்து நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், நம்ம இருதயம் கலங்காமல் நம்மளை பாதுகாப்பார். மற்றவர்களால் ஒருவேளை நம்ம கலங்கி போயிருக்கலாம். அப்படி கலங்கி இருக்கும்போது அவர் நொறுங்குண்ட இருதயங்களின் காயங்களை எல்லாம் மாற்றி
நம்மோடு கூட இருந்து நமக்கு துணையாக இருந்து சுமப்பார், தாங்குவார், தப்புவிப்பார், நடத்துவார். அதனால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நமக்கு நண்பராக இருக்கிறார். எல்லா நண்பர்களும் ஆண்டவரை போல கிடையாது. ஆனால் இவர் ஒருவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவர் ஒருவர் தான் ரொம்ப 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 நல்ல ஃப்ரெண்டுங்க. அவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை தான் செய்வார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நன்மை செய்கிற ஒரே ஒரு நல்ல நண்பன் ஆண்டவராகிய அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரேம, காயப்பட்ட நேரத்தில் நீ தன்பரானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் பிஷப். ஆமென். God bless you all. Amen. Praise the Lord. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் முடிப்போம். ஜெபம் செய்வோம். ஆமென். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, we love you so much. What a friend we have in Jesus. எங்களுக்கு எவ்வளவு அருமையான ஒரு நண்பர். ஆண்டவரே, we love you Lord. We love you. ஆண்டவரே, உங்களை நாங்கள் நேசிக்கும் போது பாவத்திற்கு இடமே இல்லை. உங்களை நாங்கள் நேசிக்கும் போது தீய காரியங்கள் எங்களை அணுகாது. உண்மை நாங்கள் நேசிக்கும் போது எங்களுக்கு எந்த விதமான கடன் பாரங்களோ, கஷ்டங்களோ, வேதனைகளோ, அவமானங்களோ, நிந்தைகளோ, போராட்டங்களோ, வியாதிகளோ எங்களை அணுக முடியாது. எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். உன்னை அதிசயங்களை காணும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நீ நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்ய போகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து என் அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும், இதை பார்க்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அவள் தந்தொருளி சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. விசேஷமாய் எங்கள் சபைகள் எல்லாம் திறக்கப்பட ஆண்டவரே, சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்பட பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகலவித உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you all. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.